ஸ்டேட் லெவலில் சிஎம் ட்ரோஃபி கேம்ஸ் வந்து இன்னும் ஃபியூ வீக்ஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் ஃபஸ்ட் பிளேஸுக்கு 1 lakh, செகண்ட் பிளேஸ்க்கு 75,000, தேர்ட் பிளேஸுக்கு 50,000 அப்படிங்கிற கேஷ் ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கலாம். ஸோ திஸ் வீடியோ இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ. முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து 5th வீடியோ சிஎம் ட்ரோஃபி ரிலேட்டடாக. அந்த ஃபஸ்ட் வீடியோவில் உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு அத்லெட்டிக்ஸ் அண்ட் இந்த ஸ்விம்மிங் மாதிரிப்பட்ட கேம்ஸில் என்னன்னா ஒரே ஒரு ஈவெண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. 2 ஈவெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியுது. முதல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணவங்களால இப்போ அதை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் எடிட் பண்ணுறதுக்கு அதில் ஆப்ஷனே கிடையாது. அதே மாதிரி அவங்களோட ரூலில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, ஒரு நபர் 2 கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிரிக்கெட்டில் இருக்கிறீங்கன்னா ஃபுட்பாலில் இருக்கிறீங்கன்னா அத்லெட்டிக்ஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அண்ட் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு ஃபோன் நம்பர் கொடுத்து சீட் பண்ணுறது, அந்த சிஸ்டமை சீட் பண்ணுற மாதிரி போயிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2-3 இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. இது நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காம்படிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்பாட்டில் போவீங்க. ஒருவேளை வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆதார் நம்பர் அவங்க கேட்பாங்க. அந்த ஆதார் நம்பர் வச்சு நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். இதில் நீங்கள் வந்து ஒருவேளை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் வின்னே பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் இன்னொரு இடத்துல என்ட்ரி போடுறத பார்த்து நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போய் யார்கிட்ட போய் போராடுவீங்க? யார்கிட்ட போய் இருந்து முறையிடுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ரூல் தெளிவாக சொல்லுது, 2 ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த அவங்களோட வெப்சைட்டில் ஏதாச்சும் பக் இருந்திருக்கலாம், இல்லை வெப்சைட்டில் சில விஷயங்கள் ஒழுங்காக ப்ரோக்ராம் பண்ணாமல் விட்டுருக்கலாம். 2 கேமில் உங்களால் வேறு ஃபோன் நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சிருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் தப்பு பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதை தப்பு பண்ணுறது கரெக்டாக? இந்த சிஎம் ட்ரோஃபிங்கிறது வந்து எல்லாருமே ப்ரொஃபஷனல் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. காமன் மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஒருவேளை வந்து நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்துக்கிட்டு நான் நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன், ஆனால் வந்து இந்த கிரிக்கெட்லேயும் போயிருந்து நான் என்னோட அட்டெம்ப்டை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட வாய்ப்பை வந்து பறிக்கிற மாதிரி பண்ணுறீங்கன்னா இது உண்மையிலே நியாயமாக இருக்குதா அப்படிங்கிறதையும் உங்களோட மனசாட்சி கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேட்டுக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சிலர் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு தெளிவான கமெண்ட் வந்துருந்துச்சு, வெறும் வாய்ப்பேச்சுக்கு மட்டும்தான் கேஷ் ப்ரைஸ்லாம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தீங்க. ப்ரோ, நல்லா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎம் ட்ரோஃபியில் வின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கேஷ் ப்ரைஸ். சிஎம் ட்ரோஃபியை வந்து கேட்டுக்கிட்டு காம்படிஷன் அட்டனே பண்ணாதவங்களுக்குலாம் கேஷ் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. வின் பண்ணுற எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. இது இந்த ஆட்சிங்கிற மாதிரி மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சிஎம் ட்ரோஃபி பல வருஷமாக நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே இப்படி தான் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணாமல் எனக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுல எந்த யூஸ்மே கிடையாது அப்படிங்கிற சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லைனா ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குதுன்னா அந்த 5 வீடியோஸும் பாருங்கள். 4 வீடியோஸும் பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கு தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I'll see you in next video. Bye.